4 நண்பனை குறித்த 4 வெளிப்பாடுகள் என் வாழ்க்கையில் 4 ஷிஃப்டை கொண்டு வந்துச்சு. 1990 வருஷம் யோவான் 15:15 நான் ரட்சிக்கப்பட்டேன். 15:15 இனி நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அந்த லவ் என்ன டோட்டலாக என்ன கடவுளுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்க வச்சிச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய நண்பராய் மாறினார். அவரோடு நடக்க ஆரம்பித்தேன். I started loving him like a friend loves his true friend. அதற்கு பிறகு என்னோட வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது, எப்போவுமே ரொம்ப லவ் இருக்கும்போது சின்ன தப்பு கூட ரொம்ப நம்மளை என்ன செய்யும், கில்ட்டியாக நம்மளை மாற்றும். அதனால தான் லவ்வை என்றைக்குமே கிரேஸ் இல்லாமல் நீங்கள் அப்ரோச் பண்ணவே முடியாது. நேராக நீங்கள் லவ்வுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், நீங்கள் செய்கிற சின்ன தப்பே உங்களை கொன்றும். ஆனால் கிரேஸுக்கு வந்து லவ்வுக்கு வரணும், கைத்தட்டுக்கு வரணும். அப்போ சில வருஷங்கள் அப்படின்னா சில மாதங்கள் அவர் சில வருஷங்கள் அவர்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கிறேன். அவரை உண்மையாக நேசிக்கிறேன். ஆனால் சிறு சிறு தவறுகள் கூட அவர் என்னை நேசித்தாலும் நான் அவரை விட்டு தூரமாக போகிற மாதிரி இருந்துச்சு. த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் ஐ காட் சால்வேஷன். அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட சிறு தவறுகள் என்னை கடவுளை விட்டு தூரமாக்க முயற்சித்தது. கடவுள் என்னை விட்டு தூரமாக இல்லை, நான் தூரமாக நினைக்கிறேன். அப்போ தான் அடுத்த லேண்ட்மார்க் ரெவலேஷனை தராரு. இது யோவான் 15:15, அது நீதிமொழிகள் 17:17. கையை தட்டு. அன்னைக்கு 2வது ரெவலேஷன் கடவுள் பேசுகிறார் சில வருஷங்கள் கழித்து. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதகவே சகோதரன் பிறந்திருக்கிறான். பாருங்க, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். This revelation, it gave me a new start, a life of unbroken love with Jesus Christ, a life in Christ where love flows uninterrupted. இன்டரப்ஷனே இல்லாத ஒரு லவ்வுக்குள்ள இதுக்கப்புறம் நான் வர ஆரம்பிச்சேன். ஏன்னா சிநேகிதன் என்பவன் நீ நல்லா இருக்கும்போது மட்டும் நேசிக்கிறேன் இல்லடா, டே நான் நண்பன்டா, நான் அவனை என்ன சொல்லிட அவனை அழைச்சேன், சிநேகிதன் சொல்லி. சிநேகிதன்னா பாரு, 15:15 சிநேகிதன் சொன்னேன், 17:17 சொல்றேன், சிநேகிதன் எல்லா காலத்திலும் நான் சிநேகிப்பேன். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய ஜாதகம். 15:15 நான் ரட்சிக்கப்பட்டேன். 17:17 சொன்னாரு, நான் எல்லா காலத்திலும் உன்னை சிநேகிப்பேன். I promise you, Justin, in all your ups and downs, I will be with you. From that moment onwards, I started to experience the unbroken love with Christ. அறுக்கப்பட முடியாத ஒரு உறவுக்குள்ளே நான் வாழ ஆரம்பிச்சேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சார், எவன் என்ன சொன்னாலும் என்னை அவரையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நீதிமொழிகள் 17:17 இருக்கிற வரைக்கும் என்னையும் இயேசுவை எவனும் பிரிக்க